உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து சென்டம் மார்க் வேணுமா சார்? காமெடி பண்ணாம போங்க சார். நான் இது வரைக்குமே சென்டம் வாங்கினது இல்லை. இனிமேல் படிச்சு சென்டம் வாங்க சொல்றீங்க. 40 நாள் கையில வச்சுக்கிட்டு சென்டம் வாங்கணுமாமா? எஸ், சென்டம் வாங்க முடியும். சரியா? நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் நீ படிச்சா போதுமானது. இதுல பொறுத்திருக்க வரைக்கும் பார்த்தா எல்லா யூனிட் படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். சரியா? ஏதாவது 2 மார்க் அண்ட் 3 மார்க்குக்கு நீ வந்து ஒரு 7 யூனிட் படிச்சுக்கோ. ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லி தரேன். சரியா? டோன்ட் வரி அபவுட் தட். ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லி தரேன். எந்த ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க, எந்த ப்ராப்ளம்ல கேட்க வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன். ஓகே? 2 மார்க் அண்ட் 3 மார்க் அது பண்ணாலே போதுமானது. 5 மார்க்குக்கு சேஃபர் சைடுக்கு 8 யூனிட் படிச்சுக்கோ. சரியா? 1 மார்க்குக்கு நான் தனியாக உனக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். எல்லாமே உனக்கு நான் பிடிஎஃப் மாதிரி கொடுத்துட்றேன். டோன்ட் வரி அபவுட் தட். ஆனால் நம்ம பண்ண போகிற விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம 2 மார்க் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு ஆல்ரெடி நான் லைவ்ல டீச் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குடா. வாட்ஸ்அப் சேனல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் அப்லோட் பண்ண. இப்போ கிளாஸ் முடிஞ்சோடனே அதுக்கான மெட்டீரியல் நான் வாட்ஸ்அப்ல கொடுத்துட்றேன். அப்போ வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோ. 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வால்யூம் புக் முடிச்சாச்சு. இதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின். சார் நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் என்னால் ரொம்ப கஷ்டமும் பட முடியாது. அப்ப எனக்கு சென்டம் வேணானாலும் பரவாயில்ல சார். அப்பயும் எனக்கு 90 மார்க் வாங்கலாம். 90 மார்க்கும் வாங்க முடியும். சொல்றதை மட்டும் படிச்சுக்கோ. சரியா? நம்ம இந்த இடத்துல பண்ண போறது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் தான். சரியா? நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம் சார்? ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறோம். சரியா? நம்ம கம்மியா ஒர்க் பண்ண போறது இல்ல. நம்ம பண்ண போற ஒர்க்கே கரெக்டான இடத்துல பண்ண போறோம். நீ எல்லாம் சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் ஆப்டிக்ஸ்ல பார்த்தனா அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்டா. ஆனா அவங்க கேட்க போற கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை ஒரு 20 கொஸ்டின் தான் வச்சுக்கோ. ஏன்? அதை மட்டும் படிப்போன்றேன். சொல்றது புரியுதா? 20 கொஸ்டின் படிச்சாலே எனக்கு 10 மார்க் வந்துடும் சார் வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து. இந்த மாதிரி ஒரு யூனிட்டா பாரு. ஒரு யூனிட்ல 5 மார்க்ல 10 கொஸ்டின் இருக்கும் சார். அந்த 10 கொஸ்டின் படிக்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ணலாம்? வேவ் ஆப்டிக்ஸ்ல இருக்கிற 5 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோ. இல்ல வேவ் ஆப்டிக்ஸ்ல EM வேவ்ல இருக்க 5 கொஸ்டின் படிச்சுக்கோ. ஏன் சரி? நான் ஸ்மார்ட் ஒர்க் வந்து நான் பண்ண அனாலிசிஸ்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா, நல்லா பாரு. வருஷத்துக்கு EM வேவ் லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க தான் போறாங்க. சரியா? என்னென்ன கொஸ்டின் கேட்கறேன்? இதுல 5 மார்க்ல நான் பண்ண அனாலிசிஸ். அப்போ 5 மார்க்ல பண்ற அனாலிசிஸ்ல எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கேட்க போற கொஸ்டின்ஸ் என்னன்னா, நல்லா பாரு. இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கேட்டிருக்காங்க. ஓகே? இன்டெக்ரல் ஃபார்ம் கேட்டதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே? இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் EM வேவ் டாபிக் 2 தடவை கேட்டிருக்காங்க. 2020லயும் கேட்டிருக்காங்க, 2024 23லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் EM வேவ் 3 மார்க்ல இதுக்கப்புறம் ப்ராப்ளம். அப்ப இந்த லெசன்ல ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த லெசன்ல இருக்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்குள்ள ஒருத்தான ஒரு கொஸ்டின் இல்ல. அப்ப இந்த 5 மார்க் கொஸ்டினை மாத்த என்ன பண்றாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்னு கேட்டா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல சரியா? லைவ்ல வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ தயவு செய்து நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. சொல்ல போற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF ஃபார்மேட்ல. சரியா? 2 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் தனியா அப்லோட் பண்றேன். 3 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியா அப்லோட் பண்றேன். 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியா அப்லோட் பண்றேன். 1 மார்க் தனியா அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா எல்லாமே சேர்ந்து பார்த்தனா உனக்கு ரொம்ப தலையில ஒரு பாரம் வச்ச மாதிரி இருக்கும்டா. எல்லாத்தையும் சேர்த்து போட்டனா தலையில ஒரு பாரமே வந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்றேன்? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 மார்க்னு 4 பிரிச்சு உனக்கு அப்லோட் பண்றேன். இந்த மெட்டீரியல் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே எஸ் யூ கேன் கெட் சென்டம். ஓகேவா? எஸ் யூ கேன் கெட் சென்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 மார்க் தனியா படிச்சதுக்கு அப்புறமேலே எல்லாத்தையும் சேர்த்து, சரியா? ஏன்னா இது ஆல்ரெடி நீ படிச்சு முடிச்சிருவேன். எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டினை போட்டு நான் உனக்கு ஒரு ஃபைனல் மெட்டீரியல் கொடுத்துறேன். இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தாண்டா வந்து சேரும். ஓகேவா? அப்போ இந்த PDF உனக்கு வேணும், எந்த அளவுக்கு சீக்கிரமா வேணும், ஃபர்ஸ்ட் எது வேணும்? ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொடுக்கலாமா, 3 மார்க் கொடுக்கலாமா, 5 மார்க் கொடுக்கலாமா, 1 மார்க் கொடுக்கலாமா? எந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வேணுங்கிறத நீ வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. சார் 2 மார்க் மெட்டீரியல் வேணும், சார் 3 மார்க் வேணும், 5 மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? 100 மார்க்குக்கு 100 வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா இருக்கும். சரியா? சார் எனக்கு எல்லாம் ஒரு 80 மார்க் வந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு தனி ஒரு மெட்டீரியல் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ மறக்காம உனக்கு என்ன மெட்டீரியல், 100 மார்க்ஸ் மெட்டீரியல் வேணுமா, இல்லை ஒரு 80 மார்க்ஸ் மெட்டீரியல் வேணுமா என்னங்கிறது என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லு. நான் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் உனக்கு வாட்ஸ்அப்ல ப்ரொவைட் பண்றேன். தேங்க்யூ.